வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் போன வருஷம் விஜய் அவர்கள் கொடைக்கானல்ல தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு ஷூட்டிங்காக போன மாதிரியும் ஆக்சுவலா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா போன வருடம் திமுக ஆட்சியில் இருந்தப்பயே பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஜிபி செந்தில்குமார் அவர்கள் 3.70 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ரோடை சரி பண்றதுக்கு ஆணையிட்டு இருந்தாரு. அது டெண்டர் விட்டுருந்தாங்க. ஆனா அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்துட்டாரு. அதனால ரீடெண்டர் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்னால டிலே ஆயிடுச்சு. நாள் முதலே சாலை வசதி இல்லாத நிலையில் இந்த தாண்டிக்குடி ப்ராஜெக்ட், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் படத்துக்கு போயிட்டு வந்தார்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, அந்த இடத்துல ரோடு போட்டு கொடுத்தான்னு ஒரு விஷயத்துல அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குரூப் சுத்துது. அதை ஃபேக்ட் செக் பாத்துடலாமா? நானும் கூகுள்ல இருந்து எல்லா சோர்ஸையும் பார்த்துட்டு அப்படி ஒரு டேட்டாவே இல்ல, அப்படி ஒரு கான்ட்ராக்டர் இறந்த டேட்டா எதுவுமே இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் அவரை அதை ஷோ பண்ண சொல்லுங்க. இன்னொன்னு, அப்படி நீங்க உண்மையிலேயே ரோடு போட்டு கொடுக்கணும், இந்த மக்கள் ரொம்ப நாளா அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதை நீங்க 2025 தொடங்கி இருக்க கூடாது, 2021, 22லயே நீங்க ரோடு போடுறதா இருந்தா போட ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அல்லாம ஆகஸ்ட்ல அடிக்கல் நாட்டி இருந்தா அட்லீஸ்ட் ரோடு போடுறது சல்லி மண்ணாவது அங்க இறங்கி இருக்கணும். அவர் இறந்து போயிருந்தாலும் இவ்வளவு டிலே எடுத்திருக்க கூடாது. அந்த 2வது கான்ட்ராக்ட் சொன்னாங்கல்ல, அதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. இந்த மாதிரி பல முறை முறையிட்ட அந்த மக்கள் கடைசியில விஜய் அவர்களை பார்த்து நேர்ல நீங்க வந்தா எங்களுக்கு இதை பண்ணி தரணும்னு சொல்லி கேட்ட கோரிக்கைக்காக தான் அவங்க சொன்னது 3.62 அந்த மாதிரி க்ரோஸ், அதாவது ஒதுக்கப்பட்டது, அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு சொன்னது. ஆனா விஜய் அவர்கள் 5 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அப்ப அந்த டெண்டர் வேற, இந்த டெண்டர் வேற. சப்போஸ் ஆல்ரெடி ஒரு டெண்டர் இருந்து 2வது ஒருத்தங்களுக்கு விட்டு இருந்தாங்கன்னா அந்த டெண்டரை அவ்வளவு சீக்கிரத்துல கவர்மெண்ட் கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கான விளக்கத்தை வைக்கணும். இல்லைன்னா அவங்க கோர்ட்ல போய் முறையிடலாம். அப்படி இருக்கும்போது புது டெண்டர் விட்டுருக்காங்க. சப்போஸ் டிஎம்கே புது டெண்டர் அவர் இறந்தனால கொடுத்திருந்தாங்கன்னா 3.62 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா தாவேக அரசு இப்ப கொடுத்திருக்குதுன்னு சொல்றது 5 கோடி. அப்ப இது ஒரு புது டெண்டர் தான். அதுவும் விஜய் அவர்கள்ட்ட வச்சது. என்னன்னா, நாங்க திமுக காரண்ட கேட்டோம், அவன் அடிக்கல நாட்டிட்டு அப்படியே ஓடிட்டா, ரொம்ப டிலே ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டாங்க, அதனாலதான் அடிக்கல் நாட்டிருக்காங்க. கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எடுத்தனாலதான் அடிக்கல் நாட்ட முடியுது. அதாவது என்ஓசி எடுத்திருக்கணும், அதை எடுத்திருக்காங்க, அதனால அடிக்கலும் போட்டிருக்காங்க. இவனுங்க பண்ணல, அதனால நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவர் அதை பார்த்து பண்ணிருக்காரு. இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறதா ஒரு குரூப் சுத்துது. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. நீங்க ஏமாத்தனா கொத்தடிமைகளை ஈஸியா ஏமாத்திரலாம், எங்களை ஏமாத்த முடியாதுடா. உண்மையிலே இவனுங்க இருக்கணுங்க. ஏன்னா நாலேஜ் டே பை டே நமக்கும் க்ரோ ஆகுது. நல்லா இருக்கு, இது உண்மையிலே நல்லா இருக்கு. இவங்க ஏதாவது சொல்ல, அதை நம்ம செக் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி நம்ம சொல்லும் போது ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்கிறோம்.